ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏற்றக்கூடிய தீபத்தில் அந்த விளக்கு எண்ணெயில இந்த ஒரு இலையை நீங்க சேர்க்கறது மூலயமா உங்க குடும்பத்துக்கே சுபிக்ஷம் ஏற்படும். அது என்ன இலைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலையை விளக்கில் தீப எண்ணெயில போடணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். டிசம்பர் 13ஆம் தேதி 2024ஆம் வருஷத்துக்கான திருக்கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதே தீப வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறதால கடந்த ஒரு 20 நாட்களாகவே நாம கார்த்திகை மாதத்துக்கான பல தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதோட நிறைவு பகுதியா திருக்கார்த்திகை தீபம் டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில வருது. அதுவும் சரியா 6:50 பிறகுதான் கிருத்திகை நட்சத்திரம் பிறக்குது. இந்த ஒரு திருக்கார்த்திகை தீபத்து அன்னைக்கு தான் அண்ணாமலையார், அறிகுறி தெரியாத அண்ணாமலையார் ஜோதி ஸ்வரூபமா திருவண்ணாமலையார் காட்சி கொடுத்த நாள் அது. இந்த நாள்ல கட்டாயம் சிவபெருமான நம்ம வணங்கணும். அப்படி வணங்குறது மூலயமா சகல விதமான சௌபாகியங்களையும் பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அது கூடவே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதால முருகப்பெருமானையும் சேர்ந்து வணங்கணும். நம்மளோட தனித்தனி கஷ்டங்களுக்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலாக ஒட்டுமொத்த கஷ்டங்களும் ஒரே நேரத்தில் சரியாகிறதுக்கு நம்ம முருகப்பெருமானை வணங்கலாமா? மாதத்துல ஒரு நாள் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்குல்ல, அந்த ஒரு நாள் நம்ம முருகப்பெருமானை வணங்கினா நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த மாதத்துல, அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு நாள் நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்க சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வணங்குறது மூலயமா உங்க வாழ்க்கையில எந்த விதமான குறையும் இல்லாம செல்வ செழிப்போட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அன்றைய தினம் கூடுதல் சிறப்பா வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு நாம மகாலட்சுமி தாயாரையும் அது கூடவே சுக்கிர பகவானையும் நம்ம கண்டிப்பா வேண்டணும். உங்க வீட்டுல நீங்க திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபமத்தி வழிபாடு செய்யும் போது குறைந்தது 27 எண்ணிக்கையில தீபமத்தி வழிபடுற மாதிரி தயார் செஞ்சுக்கோங்க. தீபத்தை எத்தனை மணிக்கு ஏத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். திருவண்ணாமலையில அருணாச்சல மலையில ஜோதி ஏத்துனதுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் நம்ம வீட்டில் திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்றலாம். அதுக்கு முதல் நாள் டிசம்பர் 12ஆம் தேதி வியாழக்கிழமை நீங்கள் பரணி தீபத்தை ஏற்றணும். யமபயத்தை நீக்கக்கூடிய, மேலுலகத்தில் இருளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் தான் இந்த ஒரு பரணி தீபம். நம்மோட முன்னோர்களுக்கும் நமக்காகவும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினரும் மேலுலகத்தில் எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்கிறதுக்கான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துறது தான் இந்த பரணி தீபம். பூஜை அறையில் 5 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைக்கணும். இது உங்கள் முன்னோர்களுக்காகவும் உங்களுக்காகவும் உங்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய தலைமுறையினருக்காகவும் நீங்கள் ஏற்றக்கூடிய ஒரு தீபம். அதே மாதிரி டிசம்பர் 13ஆம் தேதி மாலை ஒரு 6 மணிக்கு மேலே சிவபெருமான் ஃபோட்டோ சிலைக்கு பூக்களால் அலங்காரம் செஞ்சுடுங்க. முருகப்பெருமானோட ஃபோட்டோ சிலைக்கும் பூக்களால் அலங்காரம் செய்யலாம். உங்களுக்கு என்ன நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கணும்னு தோணுதோ அதை தாராளமாக செஞ்சு வச்சு படைக்கலாம். நிறைய பேர் கார்த்திகைக்கு பொரி செஞ்சு படைப்பாங்க, அது அவங்க விருப்பம். இன்னும் நிறைய பேர் அப்பம் சுடுவாங்க, அது உங்கள் விருப்பம்தான். இல்லை ரொம்ப முடியல, ஒரே ஒரு கல்கண்ட பால் தான் வைக்க முடியுதா, தாராளமாக சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் வைங்க, அதை அவங்க மனசார ஏற்றுப்பாங்க. இது போக இப்போ நம்மளோட ரீசன்ட் பதிவுகள் எல்லாத்துலேயும் கார்த்திகை தீபத்துக்கான வழிபாட்டை பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சு வந்துட்டு இருக்கோம். எந்த முறையில் தீபம் ஏற்றணும், எத்தனை தீபம் ஏற்றணும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு இலையை நீங்கள் ஏற்றக்கூடிய தீப எண்ணெய் இருக்குல்ல, அந்த விளக்கு தீபம் மண் அகல் விளக்கு, அந்த விளக்கு எண்ணெயில் நீங்கள் அந்த இலையை சேர்க்கணும். இந்த இடத்துல நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு கேள்வி வரும். 2-3 பதிவுக்கு முன்னாடி ஏற்றக்கூடிய தீப எண்ணெயில் வெட்டி வேற சேர்க்க சொல்லியிருந்தீங்க, இப்போ இந்த இலையை சேர்க்க சொல்கிறீங்க. இந்த ரெண்டுத்தில் நாங்கள் எந்த பதிவை செய்யணும்? நீங்கள் ரெண்டுத்தையுமே செய்யலாம். உதாரணத்துக்கு இப்போ வீட்டில் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு மொத்தமாக எத்தனை தீபம் ஏற்ற சொல்லியிருக்கோம்? 27 எண்ணிக்கையில் தீபம். அது உங்கள் வீட்டு நிலவாசல் படி, மொட்டை மாடி, பூஜை அறை, சமையல் அறைன்னு சொல்லி எங்கே வேணால் நீங்கள் 27 தீபம் ஏற்றிக்கலாம். அப்படி 27 தீபம் ஏற்றும் போது ஒரு தீபத்தில் வெட்டி வேற போட்டு தீபம் ஏற்றுனீங்கன்னா மீதி ஒரு 26 தீபம் இருக்குல்ல, அந்த 26 தீபத்தில் ஏதாவது ஒரு தீபத்தில் நீங்கள் இந்த இலையை சேர்த்து ஏற்றுக்கலாமே. அது என்ன இலை அப்படின்னா தெய்வ மூலிகை, ஆக்ரோஷ்ண மூலிகை, அதுதான் துளசி இலை. எந்த துளசி இலை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஒரே ஒரு துளசி இலையை நீங்கள் ஏற்றக்கூடிய மண் அகழ்விளக்கு திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏற்றுறீங்களா தீபம், அதில் ஏதாவது ஒரு அகழ்விளக்கில் அந்த எரியக்கூடிய விளக்கில் எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயில் இந்த துளசி இலையை போட்டுருங்க. அவ்வளவுதான். அந்த துளசி இலையோட வாசம் அந்த எரியக்கூடிய ஜோதி மூலயமா சேர்ந்து நமக்கு வரும். அப்போ உங்கள் வீடு முழுக்க லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாகும். ஒரு மாதிரி துளசியோட வாசம் வீடு முழுக்க நிறையும் போது தெய்வீக எண்ணங்கள் அதிகமாகும்.
பெருமாளை தொடர்ந்து வழிபட்டு வர்றவங்களுக்கு துளசியோட ஒரு மகிமை தெரிஞ்சிருக்கும். துளசியோட வாசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்க பெருமாளும் ஆஞ்சநேயரும் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளோட பதிவுகள்ல நிறைய பதிவு நம்ம சொல்லியிருக்கோம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு துளசி இலைய எதிர்மறை ஆற்றல்களை வீட்டில இருந்து போக்கக்கூடிய மருத்துவமும் மகத்துவம் நிறைந்த ஒரு பொருள் தான் இந்த ஒரு துளசி இலை. ரொம்ப அதிகமா பயன்படுத்தணும்னு கிடையாது. வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் சரி, அந்த விளக்குகள்ல ஏதாவது ஒரு மண் அகல் விளக்குல இந்த நீங்க துளசி இலையை போட்டுறணும். பூஜை அறையில நீங்க தினமும் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு இது எல்லாமே நீங்க தனியா ஏத்துறது. அதுல நீங்க இந்த துளசி இலையை சேர்க்க வேணாம். இந்த திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு பிரத்யேகமா வீட்டில் மண் அகல் விளக்கு ஏத்துறீங்களே, நீங்க நெய் ஊற்றி ஏற்றினாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றி ஏற்றினாலும் சரி, அப்படி எரியக்கூடிய அந்த நெய்யோ எண்ணெயிலையோ அந்த துளசி இலையை நீங்க சேர்த்துடணும். டிசம்பர் 13ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்கு பூஜை அறையில நீங்க விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்ற போறீங்கன்னா, அன்றைக்கு காலை அல்லனா மதிய நேரத்திலே போயிட்டு துளசி இலையை தயார் பண்றது வச்சிடுங்க. இந்த ஒரு தீபத்தை, இந்த ஒரு இலைய நீங்க சேர்த்து தீபம் ஏற்றுறது மூலயமா கட்டாயம் நீங்க இழந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தானா தேடி வரும். அது போக மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் மனசார வேண்டிக்கோங்க. அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதையும் நீங்க நினைவுல வச்சுக்கணும். வீட்டில் தீபம் ஏற்றி என்னதான் வழிபாடு செஞ்சாலும் உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கும் அந்த சிவபெருமான் கோவிலில் இருக்கக்கூடிய முருகர் சன்னதிக்கும் போயிட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்க குடும்பத்துல ஒரு 10 நபர்கள் இருக்காங்கன்னா, அந்த 10 நபர்களுக்காகவும் தனித்தனியா நீங்க தீபம் ஏற்ற வேணாம். அந்த 10 நபர்களுக்காகவும் சேர்த்து ஒரு தீபத்தை நீங்க சிவபெருமான் சன்னதியில ஏற்றலாம். அதே மாதிரி முருகப்பெருமான் சன்னதியில ஒரு தீபம் உங்க குடும்பத்திற்குரிய எல்லா நபர்களுக்காகவும் சேர்த்து ஏற்றலாம். இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது தீப வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறதால இப்ப நம்ம கார்த்திகை ஒரு 25 தேதி தாண்டி வந்துட்டோம். இந்த 25 நாட்களும் நீங்க தீப வழிபாட்டுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னாலும், இந்த ஒரே ஒரு நாள் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய தீப வழிபாடு இருளாக இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கைய ஒளிமயமா மாத்த போகுது அப்படிங்கிறத நீங்க நினைவுல வச்சுக்கணும். இந்த இலையையோ இந்த வெட்டி வேரையோ சேர்த்து தீபம் ஏற்றினா மட்டும்தான் தீபமேத்தி வழிபாட்டுக்கு செஞ்சதுக்கான பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இல்லை. நீங்க எப்பவும் போல வீட்டோட பூஜை அறையில தீபமேத்தி மண் அளவில் தீபமேத்தி வழிபாடு செஞ்சாலும் கண்டிப்பா பலன் இருக்கும். ஆனா அது போக இந்த இலைகளையோ இந்த துளசி இலையையோ வெட்டி வரையோ சேர்த்து நீங்க தீபம் ஏற்றும் போது கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் இரட்டிப்பா இருக்கும். திருக்கார்த்திகை தீபம் மாதிரியான விசேஷ நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் நிச்சயம் அது வீண் போகாது. கண்டிப்பா பலன் கிடைக்கும். இது போக சிவன் கோவிலுக்கும் முருகர் கோவிலுக்கும் உங்க கையால திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு மண் அகல் விளக்கையும் தீப எண்ணெயையும் தானமா வாங்கி கொடுக்கறது விசேஷம். இவ்வளவுதான் அவ்வளவுதான் கிடையாது. கோவில்ல ஏற்கனவே தீபம் ஏற்றத்துக்கான எண்ணெயும் அகல் விளக்கும் இருந்தாலும் பரவாயில்லை. குறைந்தது ஒரு 10 அகல் விளக்காவது, ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் தீப எண்ணெயாவது உங்க கையால கோவிலுக்கு தானமா வாங்கி கொடுங்க. அந்த கோவிலில் எரியக்கூடிய தீபம் மாதிரி உங்க வாழ்க்கை பிரகாசமா மாறிடும். முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.